மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தால் எதிர்காலத்தில் நீர் விநியோகத்தில் இடையூறு ஏற்படலாம் என ஸ்பான் எனப்படும் தேசிய நீர் சேவை ஆணையம் எச்சரித்துள்ளது. தற்போது எந்த பெரிய பாதிப்பும் இல்லை என்றாலும் உலகின் முக்கிய வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றங்களால் தேசிய நீர் விநியோகத்துறைக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை ஸ்பான் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. நீண்ட கால அசாதாரண சூழ்நிலை முக்கிய விநியோக சங்கிலிகளை பாதிக்கக்கூடும் என அது எச்சரித்துள்ளது. நீர் சேவை துறையானது உண்மையில் எரிபொருள் மற்றும் லாஜிஸ்டிக் தொடர்பான அனைத்துலக சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதாகும். அதோடு நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விநியோக முறைகளில் பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்கள் மற்றும் சுத்திகரிப்புக்கான ரசாயன கையிருப்புகள் தாக்கத்திற்கு உட்பட்டதாகும். எனவே நீர் சேவை நிறுவனங்கள் 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான ரசாயனங்கள் மற்றும் உதிரி பாகங்களை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என அது அறிவுறுத்தியது. அதே நேரத்தில் பொதுமக்களும் நீர் மற்றும் மின்சாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த நோன்பு பெருநாள் காலத்தில் சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஸ்பான் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியது. Colors of India win Jor Bollywood Bazaar and a Big India Shopping Festival 20 29 மார்ச் வரை The Commune Lifestyle Mall Exhibition Hall Level 1 கூலாய் ஜோரில் 100க்கும் அதிகமான பூத்களில் லட்சக்கணக்கான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் மற்றும் பூத்திக் ஐட்டம்ஸ், சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, அனார்கலி என ரகமாய் விதமாய் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் ரசிக்க ருசிக்க உண்டு மகிழ 80% வரை சூப்பர் டிஸ்கவுண்ட். The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோருக்கு திரண்டு வாருங்கள். Big sale, big discounts. இந்த நோன்பு பெருநாளின் உச்ச நேரங்களில் நாடளாவிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்காலகட்டத்தில் 3.49 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கணித்துள்ளதே அதற்கு காரணம். அதில் முதன்மை நெடுஞ்சாலையான பிளஸ் நெடுகிலும் மட்டுமே 2.3 மில்லியன் வாகனங்கள் சாலைகளை ஆக்கிரமிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சொந்த ஊர்களுக்கான பலை கம்போங் பயணங்கள் அதிகரிப்பதன் காரணமாக முக்கிய நெடுஞ்சாலைகளில் நீண்ட நேர நெரிசல் ஏற்படும் வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் 18ஆம் தேதியே பள்ளி விடுமுறை தொடங்கிவிட்டதாலும் 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்கப்பட்டுள்ளதாலும் இன்றே இந்த சொந்த ஊர் பயணங்கள் பரபரப்படைந்துள்ளன. எனவே பயணிகள் உச்ச நேரங்களை தவிர்க்க முன்கூட்டியே பயணத்தை திட்டமிட வேண்டும் என்றும் போக்குவரத்து அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் LLM அறிவுறுத்தியது. பாதுகாப்பான மற்றும் சீரான பயணத்திற்காக வாகன பராமரிப்பும் அவசியம் எனவும் அது நினைவூட்டியுள்ளது. நோன்பு பெருநாளை ஒட்டி பினாங்கில் இலவச ஃபேரி சேவை வழங்கப்படுகிறது. ஹரிராயாவின் முதல் 2 நாட்களில் அனைத்து மலேசியர்களும் இந்த இலவச சேவையை அனுபவிக்கலாம். சுல்தான் அப்துல் ஹலீம் டெர்மினல் மற்றும் ராஜா துன் ஊடா டெர்மினல் இடையே இயக்கப்படும் ஃபேரி பயணங்களுக்கு இச்சலுகை பொருந்தும் என பினாங்கு துறைமுக ஆணையத்தின் தலைவர் யோ சுன் ஹின் தெரிவித்தார். இம்முயற்சி பண்டிகை காலத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த மக்களை ஊக்குவிப்பதற்கும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் 12 வயதுக்குட்பட்ட மலேசிய குழந்தைகளுக்கு பினாங்கு ஃபேரி அருங்காட்சியகத்திலும் இலவச நுழைவு வழங்கப்படுகிறது. கிட்ஸ் கோ ஃப்ரீ ஐடில் ஃபிட்ரி ஸ்பெஷல் எனும் பிரச்சார இயக்கத்தின் கீழ் மார்ச் 23 முதல் 25 வரை அச்சலுகை வழங்கப்படுவதாக சுன்ஹின் அறிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். பேராக்கில் பலகாரம் மற்றும் உணவு ஆர்டர் தொடர்பான மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. அண்மைய தகவலின்படி இப்புதிய வகை மோசடிகளில் மக்கள் மொத்தமாக 3 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை இழந்துள்ளனர். இதுவரை குறைந்தது 7 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் கூறியது. மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய அளவில் உணவு அல்லது பாரம்பரிய பலகாரங்களை ஆர்டர் செய்வதாக கூறி விற்பனையாளர்களை நம்ப வைக்கின்றனர்.
பின்னர் சம்பந்தப்பட்ட வணிகங்கள் தயாரிக்காத பலகாரங்களை பார்த்து கூடுதலாக ஆர்டர் செய்கின்றனர். வெளியிலிருந்து அப்பொருட்களை வாங்குமாறு வற்புறுத்துவதோடு இன்னொரு வணிகரின் கைபேசி எண் என கூறி சில தொடர்பு எண்களையும் கொடுக்கின்றனர். கூடவே போலியான ரசீது அல்லது பணம் செலுத்தியதாக காட்டும் ஸ்கிரீன்ஷாட்களை அனுப்பி விடுவதால் விற்பனையாளர்களுக்கு சந்தேகம் வருவதில்லை. கொடுக்கப்பட்ட கைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பேசும்போது பலகாரங்களை தருவிக்க அந்த பக்கத்தில் ஒப்புக்கொள்ளும் நபர்கள் முன்பணம் கேட்கின்றனர். சில கடைக்காரர்கள் முன்பணம் செலுத்திவிட்டு தொடர்பு கொண்டால் மறுமுனையில் ஆட்கள் மாயமாகி விடுகின்றனர். அப்போதுதான் தாங்கள் மோசடிக்கு ஆளாகியுள்ளதை அவர்கள் உணர்கின்றனர். எனவே பொதுமக்கள், குறிப்பாக சிறு தொழில் முனைவோர் முன்பணம் எதனையும் உறுதி செய்யாமல் பெரிய ஆர்டர்களை ஏற்க வேண்டாம் என்றும் சந்தேகமான பரிவர்த்தனைகளை உடனடியாக போலீசில் புகாரளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு RD Mystics Global Travel and Events எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD Mystics. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும். ஈரான் போரின் நடுவே வாஷிங்டனில் முதல் பெரிய ராஜினாமா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்தின் இயக்குனர் ஜோசப் கென் பதவி விலகியுள்ளார். பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தேசிய உளவுத்துறை இயக்குநருக்கு ஆலோசனை வழங்கி வரும் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இவர். இந்த நிலையில் இந்த போருக்கு ஆதரவு அளிக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என எக்ஸ் தளத்தில் அவர் திடீரென பதிவிட்டுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரானால் அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. ஆனால் இஸ்ரேலின் தன்மூப்பான அழுத்தமும் அமெரிக்க ஊடகங்களின் தவறான தகவல்களும் போலி அச்சுறுத்தலை உருவாக்கி இந்த போரை கட்டியெழுப்பியதாக கென் குற்றம் சாட்டினார். 2003 ஈராக் போரும் இப்படித்தான் போலியாக கட்டமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரில் ஈரானில் மட்டும் 1300 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானில் 880 பேர், இஸ்ரேலில் 12 பேர், அமெரிக்க வீரர்களில் 13 பேரும் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இந்த போர் அமெரிக்க மக்களுக்கு எந்த நன்மையும் தராது என்பதே நிதர்சனம் என்றார் அவர். இது தொடரும் பட்சத்தில் விளைவுகள் மோசமடையலாம் என பெரிதும் மதிக்கப்படும் முன்னாள் போர் வீரருமான கென் குறிப்பிட்டார். ஈரான் மீதான பிடியை அமெரிக்கா இறுக்கி வரும் நிலையில் வாஷிங்டனில் ஏற்பட்டுள்ள இந்த வெளிப்படையான பிளவு பேசு பொருளாகியுள்ளது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஈரானின் முக்கிய பாதுகாப்பு தலைவரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டுள்ளார். ஈரானை வழிநடத்தும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளரான லாரிஜானி அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்திய குழுவில் இருந்தவராவார். ஏற்கனவே உச்ச தலைவர் அயத்தொலா அலி கமேனி, மூத்த கமாண்டோ சுலைமானி உள்ளிட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் லாரிஜானியை அடுத்த குறியாக வைத்து இஸ்ரேல் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடைசி தாக்குதலில் லாரிஜானியை கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. புதிய உச்ச தலைவர் அயத்தொலா மொஜ்தபா கமேனியும் காயமடைந்துள்ளார் அல்லது கோமா நிலையில் உள்ளார் என முன்னுக்கு பின் முரணாக செய்திகள் வெளிவரும் நிலையில் லாரிஜானியும் கொல்லப்பட்டுள்ளதால் ஈரானை இப்போது உண்மையில் யார்தான் நிர்வகித்து வருகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.